நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கர்த்தாரப்பட்டியில் நொரம்பு மண் கடத்திய டிப்பர் லாரி பறிமுதல். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்று வட்டார பகுதியான கர்த்தாரப்பட்டி, மரகத அள்ளி, எர்ண அள்ளி, மணியக்காரன் கொட்டாய், தண்டு காரண அள்ளி, மாரண்ட அள்ளி, ரெட்டியூர் உள்ளிட்ட ஏரிகளில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் தொடர்ந்து நொரம்பு மண் திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திருட்டிற்கு வருவாய்த்துறையினர் மற்றும் கனிமவள அதிகாரிகள் உடந்தையாக இருந்து வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்து வந்தனர். மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நொரம்பு கொள்ளையர்களை பிடிக்க உத்தரவிட்டதின் பேரில் இன்று விடியற்காலை தாசில்தார் ரஜினி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கர்த்தாரப்பட்டி சாலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏரியில் இருந்து திருட்டுத்தனமாக நொரம்பு மண் ஏற்றிக்கொண்டு வந்த டிப்பர் லாரியை தடுத்து நிறுத்தினர். அப்போது வாகனத்தை நிறுத்திவிட்டு டிரைவர் தப்பி ஓடி தலைமறைவானார். 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து பாலக்கோடு போலீசில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து டிப்பர் உரிமையாளர் ரெட்டியூரை சேர்ந்த முனுசாமி, வயது 40 மற்றும் டிரைவரை தேடி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.